இந்த நாயை பார்க்கும்போதே லைட்டா பீதி ஆகுது இல்ல? ஆனா அது படி ஏறும்போது இல்லாம பாருங்க, குழந்தை மாதிரியா இருக்கா? இது வச்சவன பாருங்க, நீங்களே பயப்படுறீங்களா? ஏதோ ரோபோல ஏறி வர்ற மாதிரி இருக்கு. 3 நாய்ங்கள்ல ஒரு நாய் அந்த கம்பியை குதிக்கிறத பார்த்ததும் மத்த 2ம் அச்சச்சோ ஏன்னா எல்லாருமே சுனா பணம் ஆயிர முடியுமாடா? மூஞ்சி கோணிக்கிச்சே. இங்க இந்த நாய் யார தேடுதுன்னா செவுத்துல விழுந்த அதோட நிழல பூனை நினைச்சு எங்கடா போனா ஆளு காணோம். நாய் குலைச்சா 7 போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு அதை எத்துறன்னு தேவையா இது? ட்ரிப்பு கிளம்பின ஓனரு தன்னை கூட்டிட்டு போலன்னு இந்த பூனை என்ன விட்டுட்டா போற, இந்த வாங்கிக்கோ. தண்ணில நாய்கிட்ட பால தூக்கி போட்டா அதே பால கொண்டு வந்துடும்ல. அப்படி அவர் நாய்கிட்ட சின்ன கல்ல தூக்கி போட்டிருந்திருக்காரு. நாயும் ஆர்வமா தேடி எம்பட்டு பெரிய கல்ல தூக்கிட்டு வந்திருக்கு பாருங்க. இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்ட். நடுக்காட்டுல யானை இங்க தனியா வைப் பண்ணிட்டு இருக்குங்க. என்ன பாட்டுக்கா இருக்கும்? என்ன காலெல்லாம் தூக்கி டான்ஸ் ஆடுது. ஆமைக்கு புறா கறி சாப்பிடணும்னு ஆசை போல. சும்மா விடாம துரத்தி இருந்தது அந்த புறாவை. புறாவும் பறக்காம முடிஞ்சா பிடிடா பாப்போன்னு சுத்தி சுத்தி வந்தது. உங்களுக்கான இந்த வார டாஸ்க் 500 divided by half plus 500. இதை சால்வ் பண்ணி என்ன ஆன்சர் வரும்னு கண்டுபிடிங்க பாப்போம். மழையில நனைஞ்சு விளையாண்டுட்டு இருந்த நாய ஓனர் கூப்பிட்டதும் என்ன ஒரு வேகம். கடை முன்னாடி வச்சிருந்த பொம்மைய பார்த்ததும் இந்த நாய்ங்க இவன் தான் எப்படி முறைக்கிறான் பாருங்க. வாங்க பாய்ஸ், பொழந்து கட்டுங்க இவனை. எதுக்குடா ஒரு தாயில்லா புள்ளைய போட்டு இப்படி துவைச்ச? இத பார்த்துட்டு அப்படி அங்க பார்த்தா சேம் but different. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. வெள்ளை கலர்லயும் கருப்பு கலர்லயும் நாயை பார்த்திருப்பீங்க. ஆனா இங்க பாருங்க, பிளாக் அண்ட் ஒயிட் கலவையில ஒரு நாய். கரெக்டா பாதி ஒயிட் பாதி பிளாக்குங்க. ஒருத்தரை பார்த்து அப்படியே இமிடேட் பண்ணா காப்பி கேட்னு சொல்லுவாங்க. அதை ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, இதனால தான் காப்பி கேட்னு சொல்றாங்க போல. நாய் வீடியோ கேம்லாம் விளையாடுமா என்ன? இந்த நாய் ரோட்ல வாக்கிங் போகும்போது ஏதோ கேம்ல விளையாடுற மாதிரி ஏறி குதிச்சு போயிட்டு இருக்கு. ஓனரை பார்த்ததும் இந்த நாய் ஓடி வந்திருந்தது. ஆனா வால் என்ன ஹெலிகாப்டர் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கு. ஒரு புறா கூட்டமே மல்லிகை கடை எப்படி சூறையாடிக்கிட்டு இருக்குன்னு பாருங்க. கொஞ்சம் அள்ளி கொடுங்க, நான் மெண்டு பார்த்தே வாங்கிடுறேன். இந்த ஒரு பறவை சுயநலம் இல்லாம மத்த பறவைங்க சாப்பிட எவ்வளவு அழகா உதவி பண்ணுதுன்னு பாருங்களேன்.
நீ நல்லவையா. நீ ஏன் ஓனர் ஊடையில வர்ற? ஃபேமிலியா வீட்டுக்கு வெளியே உட்காந்து சாப்பிடலாம் நினைச்சது குத்தமா, திடீர்னு ரோட்ல இருந்து ஒரு மாடு உள்ள ஓடி வந்துடுச்சு. கொள்ளு புண்ணாக்கு எதுவும் வச்சிருக்கியாடா? இல்லையா? அடி எத்த தட்டி. இத கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. தவளை குதிச்சுதான் போகும். ஆனா இந்த தவளை நடந்து தண்ணிக்குள்ள போக நினைச்சது குத்தமா? பல பல்ட்டிகள் அடிச்சுல விழுந்திருக்கு. எது முட்டாளா? இப்ப பாரியா. என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. காலேஜில் நடந்த 100 மீட்டர் ரேஸ்ல புயல் மாதிரி வந்து கொண்டிருக்கிறார். கடைசியா ஓடுற இவரை மோட்டிவேட் பண்ண யார் வந்திருந்தான்னா, குரங்கு இவர் பின்னாடியே ஓடி வந்திருந்திருக்கு. என்னடா ஓடுற நீயே? நல்லா நான் சொல்லி கொடுத்த மாதிரி விருட்டு விருட்டுன்னு ஓட வேண்டாமா? இந்த நாய் எவ்வளவு தந்திரக்காரன்னு தெரியுமா? இது திரும்பின அடுத்த செகண்ட் அலேக்கா புடுங்கிடுச்சு. நல்லா இருக்க மாட்டேடா தம்பி. நல்லாவே இருக்க மாட்டேன். யாழ் என்கிட்ட லவ்வ சொல்லிட்டாடா. ஆட்டத்தை பாருங்க. ஒரு நிமிஷம் இது கேளுங்க. ஒரு வீடியோமே உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டு தனியாலா இந்த கண்டென்ட்ஸை கொடுத்துட்டு வரேன். ஆனா நம்ம வீடியோஸ் பார்க்குற நிறைய நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறாங்க. ஸோ மொபைல்லையும் டிவிலையும் பார்க்குற நண்பர்கள் ஒரு 5 செகண்ட் ஒதுக்கி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஆடியன்ஸ் இப்படி டென்னிஸ் மேட்ச் பார்க்கறத பார்த்திருப்பீங்க. அதே மாதிரி ஒரு டென்னிஸ் மேட்ச்ல இந்த நாய் அதுவும் எவ்வளவு அழகா மேட்ச் பாக்குது பாருங்களேன். பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குல்ல. பைக்ல போறவங்கள நாய் துரத்துங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இந்த நாய்ங்க இவரை துரத்துறதுக்கு பட்ட பாடு இருக்கே. அதுங்க துரத்தலாம் ரெடி ஆகும் போது இவர் நின்னுடுறாரு. இப்போ துரத்தலாமா வேண்டாமான்னு அதுவே கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. டேய் ஒண்ணு போ இல்ல நில்லு. இது என்னடா விளையாட்டு? ஒய்யால. வாக்கிங்க்கு வந்தா வாக்கிங் மட்டும் பண்ணணும். அதை விட்டுட்டு சைட் அடிச்சுட்டே நடந்தா அந்த பாட்டுக்கா இப்படிதான் ஆகும். அதை விட இன்னைக்கு ரொம்ப கிளாமரா இருக்காளே. ஸ்ரீலங்கால ஒரு வீட்டுக்குள்ள புகுந்த யானை அங்க நின்னு குலைச்ச நாயை பார்த்ததும் எடுத்தேம்பாரு ஓட்டம். அட பாவிகளா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. வந்த வேகத்துல மல்லாக்க கவுந்துடுச்சு. சைலண்டா எடுத்த காலி பண்ணிடுவோம். இந்த கம்ப வச்சு என்ன வித்த பண்ணுச்சுன்னு தெரியுமா? இந்த குக்கு பறவையோட டான்ஸ் மூவ பாத்திருக்கீங்களா? போடு அடி தூள். மனுஷங்களோட கரடி எவ்வளவு அழகா ரூல்ஸ ஃபாலோ பண்ணுதுன்னு பாருங்க. கத்துக்கணும் ஐயா, கத்துக்கணும். தம்பி கிட்ட கத்துக்கணும். இவர் இந்த பறவைக்கு சாப்பாடு கொடுக்க கூப்பிட்டு ஏமாத்தி இருந்தாரு. ஏப்ரல் ஃபூல். ஆனா பறவை அவர் எப்படி அசிங்கப்படுத்தி இருந்ததுன்னா,
WWE தான் இந்த டாக் டீம் மேட்ச் எல்லாம் பார்த்திருப்போம். ஆனா இங்க ஆறு குட்டிங்க சேர்ந்து தனியா மேட்ச் நடத்திட்டு இருக்காங்க. தண்ணிக்குள்ள விழுந்த பால இந்த நாய் எடுத்த விதம் இருக்கே, வேற லெவலு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அழகா தண்ணிய தட்டி பால கிட்ட வர வச்சிருக்கு பாருங்களேன். அண்டார்டிகால லெப்பர்ட் சீல்ஸோட முக்கியமான உணவே பென் குயின்ஸ் தான். அப்படிங்க விளையாண்டுட்டு இருந்த பென் குயின்ஸ் ஓய்வெடுக்கலான ஐஸ் மேல ஏறும்போது சீலை பார்த்ததும் எல்லாம் மிரண்டிடுச்சுங்க. ஐயோ டேய் ஓடுங்கடா ஓடுங்கடா. தாய் கரடியோட இந்த ரெண்டு குட்டிங்க நடந்து வர்ற ஸ்டைல பாருங்களேன். அதுலயும் இது ஒரு விதமா வருது. இந்த நாயால கீழே இறங்க முடியல. ஓனர் கூப்பிட்டதும் என்ன வண்டி ரிவர்ஸ் வர மாதிரி வருது. ஏன் நீங்க மட்டும் தான் பண்ணுவீங்களா சர்ஃபிங்? நாங்களும் பண்ணுவோம்டா சர்ஃபிங். ஸ்பெயின்ல மாடுங்களை ரோட்ல ஓட விடுறதே ஒரு திருவிழாவா நடக்கும். அப்படிங்க ஓடி வந்த மாடு இவரை பார்த்ததும் முட்டை வந்தது. ஆனா அவரு இங்க என்ன வர, அங்க போ, அவங்கள புடி புடி புடி. குதிகாலம் போட்டு ஓடி வந்த நாய்க்குட்டி குட் மார்னிங் ஓனர். உடம்பு என்ன வலி வலிக்குது? சரி நம்ம வேலைய பாப்போம். இன்னும் மறுபடியும் படுத்துடுச்சே. இதே வேலையாத்தான் திரியிறியா நீயே? இந்த லேடி கேட்டை திறந்து ஃபார்ம் ஹவுஸ்குள்ள வண்டியை விடும்போது அவங்க வளர்த்த குதிரைங்க இதான் சான்ஸ்னு தப்பிச்சு ஓடிடுச்சு. நீ நில்லுங்கடா நில்லுங்கடா நில்லுங்கடா. ஐயோ இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. ரெட்ரீவர் அங்க எதையோ ஏறி நின்னு பார்த்துட்டு இறங்கும் போது செவரை கடிச்சிட்டு இருந்த ஹாம்ஸ்டரை தொட்டதும் என்னடா சொன்ன? பயந்துடுச்சு. மனுஷனாடா நீங்க எல்லாம். ஐயோ குரங்கு பண்ற சேட்டை நம்ம எல்லாருக்குமே தெரியும். இங்க குரங்கு ஒரு கடையில பழங்களை திருடி திங்குதுன்னு ஓனர் ஃபுல்லா வளைய போட்டாப்புல. அதனால திருட முடியல. அப்பாடா நிம்மதின்னு நினைச்ச அடுத்த நாள் The next day. ஓனர் போன் நோண்டிட்டு இருந்த கேப்ல வந்து விட்டு போன வழங்கிடும் எப்படின்னு தெரிஞ்சதுதானே கூட்டாளிட்டு வந்துருக்கலாம். அம்மாடிச்சே அடே 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 நாசமா குரங்க சிப்ஸ் பாக்கெட்டு தூக்கிட்டு ஓடிடுச்சு. என்ன ஓந்தான் புஷ்அப்ஸ்ல எடுத்துக்கிட்டு இருக்கு. பூனையோட கண்கள் பல கலர்ல இருக்கிறத பார்த்திருப்போம். ஆனா இங்க ஒரு பூனையோட கண்ணு என்ன கலர்ல இருக்குன்னு பாருங்க. ப்ளூ அண்ட் எல்லோன்னு ஒரு கண்ணு ஒவ்வொரு கலர்ல இருக்கு. சத்தம் கேக்குது. ஆனா நாயை காணோம்னு ஜூம் பண்ணி பார்த்தா கீழே இல்ல, மேல பாருங்க. என்ன தினுசா ஓட்டைக்குள்ள இருந்து குலைக்குது. பில்டிங் ஸ்ட்ராங், பேஸ் மட்டும் கொஞ்சம் வீக். பூனையோட டக்கு எப்படி இருக்குன்னா பேசிட்டு டக்குன்னு இங்க பாருங்க சார். இதானா சார் உங்க டக்கு?
வாக்கிங் வந்த இடத்துல இதுகிட்ட அந்த அல்சிஷன் வம்பிழுத்து இருந்திருக்கு. இதுக்கு சப்போர்ட் பண்றேன்னு வந்த நாய் நல்ல வேலை எதுவும் ஆகல. 3 மறுமோட்சுங்கிற விலங்கு சண்டை போட்டுக்கிறத பார்க்க அவ ஏன் மச்சான் மச்சான் அவ ஏன் ஆளு மச்சான் அவ ஏன் ஆள்றா? அவ ஏன் ஆள்றா அவ ஏன் ஆள்றா அங்கிட்டு போய் விளையாடுங்கப்பா. நாய் குதிச்சு பார்த்திருக்கேன். ஆனா இப்படி குதிச்சு குதிச்சு ஓடி இப்பந்தான் பாக்குறேன். அம்புட்டு சந்தோஷம் வெளியே வந்ததுல. ஒரு பூனை தான் 2 குட்டிங்களோட ஒரு செவரை ஏறும்போது ஒரு குட்டியால அதுல ஏற முடியல. தாயும் உதவி பண்ண நினைச்சது, ஆனா அதால கவ்வி தூக்கிட்டு போக முடியல. அவ்வளவுதான், அந்த குட்டி தனியா மாட்டிக்கிச்சுன்னு நினைக்கும் போது தம்பி உன்னால முடியும் ஏறா மேல விடாம முயற்சி பண்ணி கடைசியில ஏறிடுச்சுங்க. அதோட விடாமுயற்சிக்கு நம்ம எல்லாரும் ஒரு லைக் கொடுப்போம். அணிலுக்கு பைன் கோன் பிடிக்கும். இந்த அணில் அது எடுக்கப்பட்ட பாடு இருக்கே. எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா. மாடியில படுத்திருந்த பூனை தற்செயலா நெளிச்சிருக்கு. அட ஜஸ்ட்ல தப்பிச்சிருச்சு. மழை பெஞ்சு ஈரமா இருந்த ரோட்ல கோழி வரும்போது கோழிக்கு மட்டும் இல்ல, வாத்துக்கு இதான் நிலைமை. பைக்க கடை முன்னாடி விட்டுட்டு போன கொஞ்ச நேரத்துல 2 நாய்ங்க சேர்ந்து சீட்டை கொதறிக்கிட்டு இருக்கு. வண்டி ஓனர் வந்து பார்த்தா அவ்வளவுதான், கதறிடுவாப்புல. இந்த ஏர்போர்ட்ல இங்க யார் படுத்து தூங்கிட்டு இருக்கான்னு பாருங்க. ஃப்ளைட் டிலேனால ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காப்புல. தூங்குற பொசிஷனை பாருங்களேன். விஆர்ல கேம் விளையாண்டு பார்த்திருப்பீங்க. அப்படி இவர் வீட்டுக்குள்ள கேம் விளையாடுறத பார்த்த இந்த நாய் ஆகா நம்ம ஓனர் கொஞ்ச நாளா அரை லூஸ் அலைஞ்சிக்கிட்டு இருந்தா இப்ப முழு லூஸ் ஆயிட்டான் போல. என்ன தனியா நின்னு கத்தி சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான். வீட்ல பூனை திருட்டுத்தனமா பாலை குடிச்சிட்டு இருந்தது. அப்போ ஓனரோட வாக்கிங் வந்த பூனை திடீர்னு என்ன சம்மர் ஸ்லாட்லாம் அடிக்குது. எரும மாட்டு குட்டி ஒண்ணு தாய் எதுன்னு தெரியாம தெரிஞ்சிருக்கு. அப்போ கோவக்கார ஆடு போல அதான் தலைய உள்ள விட்டு கூல் டவுன் பண்ணிக்கிட்டு இருக்கு. சோம்பேறி நாய்ங்கிற அவார்ட இந்த நாய்க்கு கொடுக்கலாம். கடிக்க கூட சோம்பேறித்தனமா. நம்ம என்ன வேலையா செய்ய போறோம், சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம். இங்க ஒரு சண்டைக்கு குரூப் எப்படி சேர்ந்து இருக்குன்னு பாருங்க. கருப்பு ஒரு பக்கமும் செவல ஒரு பக்கமும் நின்னு சண்டை போட்டு இருந்திருக்கு.
நாய்ங்க எப்பவுமே பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிக்குங்க. இந்த மாதிரி கதவை தள்ளிட்டு உள்ள போக வேண்டியது தானே. அது ஒண்ணு இல்ல, ஸ்டைலா இருக்கும்னு நினைச்சு பண்ணேன். அட குரங்கு சேட்டை இருக்கே, இங்க பாருங்க. பூனையை பார்த்ததும் தலைவன் ஓடி வந்து கொதற போறான்னு பார்த்தா என்ன பயந்து ஓடி வந்துட்டான். நான் என்ன மரத்துக்கடியில நிக்குதேன்னு பார்த்தா மேல ஒரு பூனை பதுங்கி இருந்திருக்கு. அப்போ தப்பிக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சதும் ஜம்ப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே ஸ்கிரீன்ல தெரியுற இந்த ஐகானை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல தெரிவிக்கலாம். நாளைக்கு இன்னொரு வீடியோ வந்து பார்ப்போம். அது வரைக்கும் பை பாய்.